கோகனட் ஷெல்லை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்ட் பண்ண முடியும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இப்போ தேங்காவோட 4 தேங்காவோட எடுத்துருக்கோம். நம்ம சாண்ட் பேப்பரில் க்ளீனாக அதை தேய்க்க போகிறோம். கொஞ்சம் சாண்ட் பேப்பர் எடுத்துருக்கோம். நல்லா தேய்ச்சி க்ளீனாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லாக வெளியே 2 பக்கம் க்ளீனாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இனி ஒரு சிறிய பீஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் இதழ் மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதழ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் பேப்பரை நம்ம இந்த தேங்காய் ஓட்டில் வச்சு ஒரு மார்க்கரால் வரையலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அடுத்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் இதோட ஏதாவது ஒரு பக்கத்தில் சின்னதாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கம் சார் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த சிறிய கம்பி ஒன்று எடுத்துருக்கோம். இதில் இந்த லைட்டாக வெட்டின பீஸில் மெதுவாக வச்சு இது வந்து நம்ம கட் பண்ணும்போது கிடைச்ச தூள். இந்த தூளை எடுத்து லைட்டாக இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ஃப்ளக்ஸ் விக் க்ளூவால் லைட்டாக விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும், காஞ்சி. இப்போ நம்ம எல்லா பீஸையுமே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கோம். இனி நம்ம இந்த பீஸை வந்து பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சிறிய ப்ரஷ்ஷால் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பீஸ் எடுப்போம். இனி இதோட தண்டு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கம்பி பீஸ் எடுத்துக்கணும். எம்சில் தேவை. ஒரு பாட்டிலோட கேப்பு தேவை. இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம காய வைக்கலாம். இந்த மாதிரிங்க காஞ்சிடுச்சு. இது வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் வெள்ளை கலர். நம்ம இப்போ பூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு நூல்கண்டு எடுத்துருக்கேன். நூல்கண்டால சுத்த போகிறேன். பூ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டியூப் எடுத்துருக்கேன். இந்த டியூப்பை வந்து பச்சை கலர் பெயிண்ட் பண்ணி இதுக்குள்ளே விட்டா பூ ரெடி ஆகிடும். நமக்கு இப்போ பூ ரெடி ஆகிடுச்சு.